கிறிஸ்தவர்கள் என்று நம்ம ஏன் சொல்றோம் பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம், கிறிஸ்துவின் மூலமாக நாம் மீட்கப்பட்டோம், கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மொத்த பைபிளோடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம்தான் பைபிள் சொல்ல வரும், தேவன் சொல்ல வருவாங்க. ஒன்று மனிதன் பாவத்தில் விழுந்தான், அவனுக்கு ஒரு மீட்பு தேவைப்படுது. அதே மாதிரி இறைவன் சொல்லுவாங்க, தேவன் சொல்லுவாங்க, நம்மளுடைய கர்த்தர் நான் மனிதனோடு ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு வைக்க ஆசைப்படுறேன். இதைத்தான் பைபிள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அந்த சின்கரனைஸ்டா இருக்கும். இந்த செய்தி எங்கே மாறுபட்டிருக்காது. இதே நீங்க வேற மதம், அதாவது இந்த பைபிள் சம்பந்தப்பட்ட மதமாக இருக்கிற இந்த ஒருவேளை நீ இஸ்லாம் ஆகட்டும் இல்லாட்டி யூதத்துக்கு போனாலும் சரிதான், நீ யூதத்துல இதே தான் பார்ப்பீங்க. மனுஷன் பாவத்துல விழுந்தா அவனுக்கு மீட்பு தேவைப்படுது, அதுக்கு தேவன் தனிப்பட்ட உறவு கொண்டு மனுஷனை மீட்கப்பட்டாருங்கிறத நம்ம ஆதாம்கிட்ட பார்க்கலாம், நோவா வழியா பார்க்கலாம், ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் தாவீது மூலமாக ஆண்டவர் சொல்ல ஆரம்பிச்சார் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி.